ஓகே ஓகே. திருச்சிற்றம்பலம். குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற சைவ ஆர்வலர்கள், சைவ அபிமானிகள், பரீட்சார்த்திகள் மற்றும் விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் தயாவர சிவம் ஐயா, சைவ புலவர் இந்திராணி பொன்னுத்துறை அம்மையார் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மனோ அம்மையார், கமலா ரவீந்திரன் அம்மையார் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் தேவார பாராயணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். பூத்தேந்தாயன ஏத்தாரில்லை ஒளிமயவாரும் குணங்களே கண்களே கொள்ள அலான்கும் குணமொரு மூன்றும் இருந்து சாத்வீகமேயாக இந்து ஆனந்த கூத்தின் துளை பலந்தாரம் நகார்வதீபதையே தேவா அரஹர மகாதேவா நாட்டவர்க்கு முறைவா ஊட்டி திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. உங்களுடைய இணைப்பிலே கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனையா இருக்கு போல இருக்குது. தேவரசிம் ஐயா, நீங்கள் இந்த வகுப்பை நடத்தும் பொழுது கொஞ்சம் வெளியில கவரேஜ் உள்ள இடத்துல வச்சு செய்தா எல்லாம் போல இருக்கின்ற கொஞ்சம் விக்கி கொண்டு வருது. அதனால கொஞ்சம் அதை கவனிச்சு கொண்டீங்க. கொஞ்சம் விக்கி வந்தது நீங்க கேட்டு வந்திருப்பீங்க. அப்ப உங்களுடைய விரிவுரையும் பிறகு அதே மாதிரி இப்ப கொஞ்சம் வெளியில வச்சு செய்தான் எல்லாமே நான் நினைக்கிறேன். சில வெளியில கொஞ்சம் வெளியில கவரேஜ் சரியா இருக்கும். கதைக்கிறதுமே விக்கி விக்கி தருது. நீங்க கதைக்கிறதும் விக்கி விக்கி தான் வருது. தெளிவில்லாம இருக்கு. இளவணி மிஸ்ஸுக்கு தெரியுமா இந்த இடங்களுக்கு கொண்டு போய் நிக்கிறவாட்ட சொல்லுங்க. என்ன சொன்னா சிலவள அந்த ரூமுக்குள்ள இருந்து அல்லது ஹால்ல இருந்து செய்யல கொஞ்சம் கவரேஜ் குறைவா இருக்கும். கொஞ்சம் சிலவள நாங்கள் வெளி ஹால்ல இருந்து செய்யல கொஞ்சம் கவரேஜ் இருக்கும். அப்படி இருக்கிறது சில வேளை அந்த வெளியான இடத்துல இருந்தே கொஞ்சம் கவரேஜ் இருக்கு. உள்ளுக்கு இணைக்க கொஞ்சம் குறைவா இருக்கு. அதை அப்படி கொஞ்சம் பார்த்து கொண்டீங்கன்னா எல்லாம். சரி, நாங்கள் முதலாவது விரிவுரையை இன்று வியாபாரத்துல காரிகையின் தொடர்ச்சியை சைவப்புலவர் தயாவர சிவம் ஐயா வழங்க இருக்கின்ற அவரை விரிவுரையாற்ற வருமாறு நான் அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய இந்த எல்லோருக்கும் பொது வாழ்த்துக்கள். இது என்னுடைய பொது வருடத்துக்கு பிறகு நடக்கிற வகுப்பு. ஆகவே நான் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த செய்யுள்ளக்கணத்தை தொடர்ந்து இதுவரை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். செய்யுள்ளக்கணத்திலே நாங்கள்
பாவும் பாவினங்கள் அதிகம் தெரிந்து கொண்டே முதலாவது நான் செய்யுடைய உறுப்புகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெளிவு உறுப்புகள் எல்லாவற்றையும் படித்து திரும்பவும் நாங்கள் மேற்கொண்டு போகின்ற இந்த பாக்களை பற்றிய விளக்க உரை உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். எனவே முதலாவது நான் செய்யுடைய உறுப்புகளை திரும்பவும் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இந்த 6 உறுப்புகளை பற்றியும் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த 6 உறுப்புகளையும் கொண்டுதான் இந்த பாவும் பாவினங்களும் அமைக்கப்படுகிறது. பா என்பது 4 வகையாக நாங்கள் எங்களுடைய செய்யுளக்கத்தை பிரித்துக் கொண்டோம். முதலாவது நாங்கள் அகவற்பா அல்லது ஆசிரியப்பா, 2வது வெண்பா என்று பார்த்தோம், 3வது பஞ்சிப்பா, 4வது கலிப்பா. இது 4 பாக்களை பற்றியும் தான் நாங்கள் இந்த விரிவுரையிலே அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இதிலே 2 பாக்களை பற்றிய பூரண விளக்கங்கள் உங்களுக்கு எங்களால் தரப்பட்டுள்ளது. அது ஏற்கனவே நடந்த வகுப்புகளிலே திரும்ப திரும்ப இவை பற்றி கூறியிருக்கின்றேன். பாக்களில் முதலாவது ஆசிரியப்பா பற்றி சொல்லியிருந்தேன். ஆசிரியப்பா மிகவும் இலகுவான பா. இது எங்களுக்கு தெரியக்கூடியதா, இது அகவல் என்று சொல்லுவார்கள். இதற்கு நல்ல உதாரணம் உங்களுடைய திருவாசகத்திலே உள்ள போற்றி திருகவல் அல்லது விநாயகர் அகவல், கந்தசஷ்டி கவசம், இப்படியான நூல்கள் எல்லாம் இந்த அகவல்லே ஆக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, சில முக்கியமான ஆலயங்களிலே இந்த அவருடைய குளிர்ச்சி நிகழ்ச்சி அல்லது மடபெற உதல் போன்ற நிகழ்வில் எல்லாம் அந்த ஆலயங்களுக்கு அகவல்கள் செய்யப்பட்டு அகவல்பா பாடப்படுகிறது. ஆகவே அந்த அகவல்பா என்பது இலகுவான ஒரு பாடல். அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு போதுமான விளக்கம் தந்துள்ளேன். அகவல்பாவிலே வேறு எதுவும் இல்லை. ஆகவே நீங்கள் அந்த ஈரசை உள்ள சீரிலே அகவல்பாவை பாடலாம் என்பதையும் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அதாவது இதை சொல்லுவார்கள் போதவர்கள் தேமா, புளிமா, கருவுளம், கூவுளம். இதை பற்றி எல்லாம் உங்களுக்கு அசையை பயிலும் பொழுது அதற்கேற்ற விளக்கம் தரப்பட்டுள்ளது. அசையை நாங்கள் நேரசை, நிறையசை என்று 2ஆக பிரித்து அசைகளை வைத்துள்ளோம். 2 அசைகளை நாங்கள் நேரசை, நிறையசை என்று சொன்னாலும் அதற்கு, அதாவது 2 அசை ஒன்றாக வரும் பொழுது அதை சீர் என்று நாங்கள் சொல்லுவோம். சில சீர்களிலே 2 அசை இருக்கும், சில சீர்களிலே 3 அசை இருக்கும், சில சீர்களிலே 4 அசை இருக்கும். இப்படித்தான் இந்த சீர்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த அகவலுக்கு மட்டும் தேமா, புளிமா, கருவுளம், கூவுளம் என்ற அந்த ஈரசை சீர்களை நாங்கள் பயன்படுத்தலாம் என்பதையும் காட்டி, அதற்கு உதாரணமாக திருவாசகத்திலே போற்றி திருவகளை பற்றியும் உங்களுக்கு சொல்லி எங்களுடைய இந்த திருமுருகாற்றுப்படையை எல்லாம் சொல்லி உங்களுக்கு விளக்கம் தந்துள்ளேன். ஆகவே நீங்களும் இதுவரை அது எல்லோரும் அந்த வல்லமை பெற்றிருப்பீர்கள். எனவே இந்த அகவல் பாடக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள் என எண்ணுகின்றேன். அடுத்து முக்கியமான பாடல் இந்த பா ஆசிரியப்பா அல்லது அகவலுக்கு அடுத்தது வெண்பா. இது பற்றியும் உங்களுக்கு விளக்கம் தந்துள்ள பூரண விளக்கம். வெண்பாவுக்கு ஒரு லக்கணம் இருக்கிறது. வெண்பாவுக்குரிய லக்கணம், அதாவது வெண்பா காய்ச்சீரில் முடிய வேண்டும், காய்ச்சீரில் இருக்கும். அதாவது இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலை என்ற 2 தலைகளை கொண்டு அமைக்கப்படும் வெண்பா. வெண்பா பல விதமாக பிரிக்கலாம். குரல் வெண்பா, அதாவது இன்னிசை வெண்பா, அதாவது பகுலுடைய வெண்பா. அப்படி வெண்பாவை நாங்கள் பிரித்து கொண்டு பல விதமான அந்த வெண்பாக்களை பற்றி எல்லாம் நாங்கள் படித்தோம். அதே போல வெண்பா இனங்களை பற்றியும் எல்லாம் படித்தோம். அவை இன்னொருக்கா நாங்கள் திரும்ப நீங்கள் அது செய்ய வேண்டும் என்று கேட்டால் திரும்ப வேற அடுத்த வார வகுப்புகளில் நாங்கள் இந்த வகுப்புகள் முடிந்த பிறகு திரும்ப இந்த வெண்பா பற்றி இன்னொருக்கா நாங்கள் பார்க்கலாம். வெண்பா ஒரு விசேஷமான பாடல். எல்லா இடமும் வெண்பா மிக முக்கியமான பாடல். வெண்பா உங்களுக்கு தெரியும், ஔவையார் நிறைய பாடியிருக்கிறார் வெண்பா. அதே போல எங்களுடைய புலவர்கள் நிறைய வெண்பாவை பாடியிருக்கிறார்கள். அந்த வெண்பாக்கள் எல்லாம் அருமையான பாடல்கள். நிறைய விடயங்களை அதுக்குள்ளே உள்ளடக்கி பாடியிருக்கிறார்கள். இந்த வெண்பாக்களிலே நான் உங்களுக்கு சொல்லுவேன், எங்களுடைய அதாவது நக்கீரர் பாடிய வெண்பா எல்லாம் முருகனை பற்றிய நிறைய வெண்பாக்கள் இருக்கிறது.
அது கூட திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன். முருகனே செந்தில் முதல்வனே என்ற வெண்பா எல்லாம் ஒரு அருமையான வெண்பா. அதே போல ஔவையாருடைய பாலந்தெளிதேனும் பாகும் பெருப்பூவை நாளங்கலந்துனக்கு நான் தருவேன் என்ற வெண்பா, இப்படியெல்லாம் வெண்பாவை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். வெண்பாவின் வகைகளை பற்றியும் வெண்பாவினுடைய இனங்களை பற்றியும் எல்லாம் முழு சொல்லி இருக்கின்றேன். நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, 2 அடி உள்ளதை குரல் வெண்பா என்றும், 3 அடி உள்ளதை அதாவது சிந்தியல் வெண்பா என்றும், 3 அடி உள்ளது சிந்தியல் வெண்பா என்றும், 4 அடி உள்ளதை அளவடி வெண்பா என்றும், 5 அடிக்கு மேல் 5 அடி உள்ளதை பல அடி உள்ளதை பகுரடை வெண்பா என்றும் நாங்கள் சொல்லுவோம். அப்படி 12 அடிக்கு மேலே வந்தால் கலிவெண்பா என்று எல்லாம் சொல்லுவோம். அந்த வெண்பாவினுடைய வகைகளை பற்றியும் உங்களுக்கு நன்றாக எடுத்து சொல்லி இருக்கின்றேன். அடுத்து வெண்பாவினுடைய இனங்களை பற்றியும் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். வெண்பாவினுடைய இனங்கள், அதாவது இந்த இனம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இந்த தாளிசை துறை விருத்தம் என்பவற்றோடு சேர்த்து பார்ப்பது. ஆகவே தாளிசை துறை விருத்தம் அதை சேர்த்து பார்ப்பதுதான் எங்களுடைய இந்த இனங்கள். அதாவது வெண்பாவிலே சிந்தியல் வெண்பா 3 அடி, அதிலே இன்னிசை நேரிசை வெண்பா என்று இருக்கிறது. அளவியல் வெண்பா 4 அடி, இதிலே இந்த 4 அடியிலே நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா என்று இருக்கிறது. ஒரு தனி சொல்லு வந்தால் அது நேரிசை என்றும், தனி சொல்லு வராத வெண்பாவை இன்னிசை வெண்பா என்றும் படித்தோம். அதே போல இந்த இன்னிசை வெண்பாவுக்கு அடுத்தது நாங்கள் பகுரடை வெண்பா என்று படித்தோம். பல அடிகளுடைய வெண்பாக்களை இதை நாங்கள் படித்தோம். இதெல்லாம் நாங்கள் எழுதக்கூடிய அருமையான வெண்பாக்கள். அடுத்து கலிவெண்பா என்று படித்தோம். 12 அடிகளுக்கு மேலே இருந்தார். அதுவும் நேரிசை கலிவெண்பா, இன்னிசை கலிவெண்பா என்றெல்லாம் படித்தோம். அதை விட வெண்பாவின் இனங்களை பற்றி படித்தோம். குரல் வெண் செந்துரையப்படி இருக்க வேண்டும். குரல் தாளிசை, அதாவது வெண்பாவின் இனங்கள் குரல் வெண்பாவிலே 2 இனம் இருக்கிறது. குரல் வெண் செந்துரை பற்றியும் குரல் தாளிசை பற்றியும் நாங்கள் உங்களுக்கு அதுகளை எல்லாம் நாங்கள் இந்த எங்களுடைய விரிவுரையிலே குறிப்பிட்டோம். அடுத்து அந்த வெண்பாவினுடைய இனங்களிலே குரல் தாளிசை குரல் வெண் செந்துரையை பற்றி எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வெண்பா இனங்களிலே வெண்தாளிசை, அதாவது வெண்துறை, அடுத்தது வெளி விருத்தம், இதை பற்றி நாங்கள் முழு சொல்லி இருக்கின்றோம். இதை விட அகவல் கூட உங்களுக்கு உள்ள அகவல் ஆசிரியப்பாவிலே 4 வகை இருக்கின்றோம். அவை அதாவது நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, உங்களுக்கு அடிமறை மண்டில் ஆசிரியப்பா, இந்த ஆசிரியப்பா பற்றி எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி இருக்கின்றேன். ஆசிரியப்பாவில் இருக்கிற இனங்களை பற்றியும் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். ஆசிரியப்பாவிலே ஆசிரியப்பாவிலே அதாவது நேரிசை ஆசிரியப்பா, இனக்குரல் ஆசிரியப்பா, நிலமண்டில் ஆசிரியப்பா, அடிமறை மண்டில் ஆசிரியப்பா, இவற்றுக்குள்ள வேறுபாடுகளையும் பற்றி குறிப்பிட்டேன். பொதுவாக இந்த நிலைமண்டில ஆசிரியப்பா எல்லாராலும் எழுதப்படுகிறது. அது நிலைமண்டில ஆசிரியப்பா எப்படி என்றால் எல்லா அடிகளும், அதாவது தேமா புளிமா கருவுளம் கூவுளம் என்ற 4 சீர்களாலே ஆக்கப்பட்டு எல்லா அடிகளும் ஒன்றாக இருப்பது. இதிலே இணைக்குரல் ஆசிரியப்பா என்பது இடைக்கிளை சில அடிகளிலே சீர்கள் குறைந்து காணப்படுவது. இந்த நிலமண்டல ஆசிரியப்பா பற்றி பார்த்தோம். அடிமறை ஆசிரியப்பா என்றால் மாறி உரைத்தாலும் ஒரே கருத்தை தரக்கூடிய வகை. ஆகவே எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். இன்று நாங்கள் விசேஷமாக எங்களுடைய இந்த செய்யுள்ளக்கணத்திலே நாங்கள் படித்த இவற்றை தவிர இன்று நாங்கள் இன்னொரு பாவை பற்றி படிக்கலாம் என எண்ணுகின்றேன். நாங்கள் இந்த 30ஆம் தேதி இடையிலே நிபந்தனை இருக்கிறது. அந்த வகையிலே இதுவரை ஆசிரியப்பா வெண்பா பற்றி எல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி இருக்கின்றேன். இதற்கு துணையாக நீங்கள் செந்தமிழ் லக்கணத்தை படிக்கலாம்.
அல்லது யாப்பிலக்கண வினாவிடை என்ற ஒரு நூல் இருக்கிறது, அதை படிக்கலாம். அல்லது எங்களுடைய இந்த செய்யுள்ளக்கணம் என்ற நூல் ஒன்று இதை பற்றி எழுதியிருக்கின்றேன், அந்த நூல் வெளிவரும், அதை படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளக்கமாக தெரியும். அடுத்து நாங்கள் இன்று படிக்க போவது வஞ்சிப்பா, அதாவது பாக்கள் 4 என்று குறிப்பிட்டேன். ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. கொஞ்சம் என்ன, அதாவது கட்டளை கலிப்பா என்று இருக்கிறது. அந்த எழுத்தண்ணி பாட வேண்டும், கட்டளை கலிப்பா என்றால். அதை பற்றி ஒரு சுகமான பாடல், அது சுகமான பாட்டால் இந்த தலை எதிரை பற்றி நாங்கள் படித்தோம். அந்த ஏழு தலைகளை முதல் படித்தோம். நிலை ஒன்றாசிரியர், அதே போல சூரிய தலை இயற்சியில் படித்தோம். தந்துள்ளேன், அது உங்களுக்கு நீங்கள் அம்மையார் என்னிடம் அதில் உள்ள சில பிரச்சனைகளை என்னிடம் வினவினார். அதற்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு வந்து உள்ளது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே வெண்பா பற்றி நீங்கள் அறிந்தீர்கள். அதிலே நாங்கள் இந்த தலைகளை பற்றி திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த தலைகள் மிக முக்கியம். அந்த தலைகளை பற்றி எல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம். முதலே திரும்ப திரும்ப சொல்கின்றேன். அதாவது ஆசிரியப்பாவுக்கு உள்ள தலை, அதாவது நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை. அதாவது நின்ற சீற்றின் ஈற்றசையோடு வருஞ்சீரின் முதலசை ஒன்று ஏனும் ஒன்றாதேனும் கூடி நிற்பது தலையாகும் என்று நாங்கள் படித்தோம். அதாவது சீர்கள் இந்த ஒன்றோடு ஒன்று கூட்டும் பொழுது ஏற்படுற தொடர்பைத்தான் தலை என்பார்கள். அது ஒன்றோடு கட்டுதற்கு ஏற்பட்ட இடம். அதை நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, இது ஆசிரியப்பாவுக்குரிய தலை. அதாவது வெண்பாவுக்குரிய தலைகள் வெண்சீர் வெண்தலை, இயற்சீர் வெண்தலை. வெண்சீர் வெண்தலைன்னா நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமான வழியையும் சொல்லி தந்திருக்கிறேன். இந்த வெண்சீர் வெண்தலை எப்படி பார்ப்பதென்றால், 2 அசை உள்ள ஒரு சீரிலே எந்த அசை இறுதியாக இருக்கிறதோ அந்த அசைக்கு எதிரான அசைதான் மற்ற சீரில் வருவது வெண்சீர் வெண்தலை என்று சொல்லப்படுகிறது. இந்த இயற்சீர் வெண்தலை என்று சொல்லப்படுகிறது. வெண்சீர் வெண்தலை என்றால் 3 அசை உள்ள சீரிலே இறுதி சீர் காய்ச்சீராக இருக்கிறது. இறுதி அசை காயசையாக இருக்கும். காயசை என்றால் அடுத்து வார சீரிலே வர்ற முதல் அசையும் காயசையாகத்தான் இருக்கும். ஆகவே நேரசையாகத்தான் இருக்கும். அப்படி 3 அசை உள்ள சீரை அடுத்து வர்ற சீர் எப்படி அதோடு சேர்க்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். 3 அசை உள்ள சீரிலே எந்த அசை இறுதியாக இருக்கிறதோ அதே அசைதான் அடுத்த வார சீரிலும் முதல் அசையாக வரும். ஆனால் வெண்பாவில் காய்ச்சீர் மட்டும்தான் வரும். இவற்றிலே கனிச்சீரோ அல்லது வேறு சீர்களோ இருக்காது. ஆகவே வெண்சீர் வெண்தலை என்று அதற்கு பெயர். ஆகவே இயற்சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்தலை பற்றி பார்த்தோம். மற்றது இந்த வஞ்சித்தலை என்று நாங்கள் பார்க்க போறோம். வஞ்சிப்பாவுக்கு 2 தலை இருக்கிறது. ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை நாங்கள் படித்திருந்தோம். ஒன்றிய வஞ்சித்தலை என்றால் உங்களுக்கு தெரியும், இதுவரை வெண்பாவிலே 3 அசை உள்ள சீரிலே காட்சியில் தான் இருக்கும் என்பதை கண்டிப்பாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். காட்சி தான் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. ஆகவே இந்த வஞ்சித்தலை எப்படி பார்க்கும் பொழுது 3 அசை உள்ள சீரிலே இறுதியாக உள்ள அசை தனியாக இருக்கும். இது காட்சியில் இருக்காது, அதாவது நிறையசை இருக்கும். இருக்கும் இந்த தனிச்சீரம் 3 அசை உள்ளதை தனிச்சீர்
சீராக இருக்கும். தனி என்றால் நிறைய செய். ஆகவே ஒன்றிய வஞ்சித்தலை என்றால் மூன்றசை உள்ள சீரிலே தனிச்சீர், அதாவது தனி சீர் நிறைய செய் இருக்கும் பொழுது அடுத்து நிறைவரு வந்தால், அடுத்த வார சீரிலும் முதல் அசை நிறையாக வந்தால் வெண்பாவுக்கு தான் இந்த நேர் வரும், இங்கு வஞ்சிப்பாவுக்கு நிறை வரும். ஆகவே நிறையாக வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை என்று இதற்கு பெயர். அடுத்து ஒன்றாத வஞ்சித்தலை என்றால் தனி, அதாவது மூன்றரை இருந்தால் தனிக்கு நேர் வந்தால் அது உள்ள, அதாவது குரலடியாகவும் சிந்தடியாகவும். இது அடி என்று இவர்கள் சொல்வது, குரலடி என்பது 2 சீருள்ளத்தை தான் குரலடி என்று சொல்கிறார்கள். 3 சீருள்ளதை சிந்தடி என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் குரல் பண்பாண்ட 2 அடி தான் இருக்கும். முதல் அடி 4 சீர்கள் இருக்கும். அடுத்து அடி வார ஐயா ஐயா ஒரு காலம் விளங்குது இல்ல தில்லமணி மிஸ் பேர் கொடுத்தோம். அது வெண்பாக்குரிய அந்த சீரிலே அவர் அவர் தன் எனர்ஜியை செலவழிச்சு படிப்பிக்கிறார். ஆனா ஒரு காலம் விளங்குது இல்லையம்மா தில்லமணி மிஸ் நிக்கிறீங்க. மிஸ் பாக்குறேன் நான். ஒரு காலம் விளங்குது இல்லையாடா, அவரும் பாவம் கேக்குறவைக்கும் ஒன்றும் விளங்கு இல்ல. மிஸ் லீவ் பண்ணிட்டு வாரீங்களே, ஓகே நல்லதாடா. ஓ ஓமாடா ஓமா ஓ